நெக்ஸ்ட் டைம் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எம்எஸ் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் சிவகாசியிலேருந்து வரேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி 2026க்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படின்னா, மிதுனத்தில் வக்ரத்தில் இருக்கிற குரு பகவான் மார்ச் 11 அதே இதில் நேரடியாக பயணித்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதில் மெயினான சில ராசிகளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பண வரவையும் அதாவது அவங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்து போகிறாரு. அப்புறம் ரொம்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படிப்புலேயும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி அந்த கவலையை நிவர்த்தி பண்ணுறாரு. ஏன்னா திருமணத்திற்கு காரகத்துவமான நம்ம குரு பகவானை சொல்லுவோம். அப்படி உள்ள குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன ராசிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு திருமணம் தடையாக இருந்துச்சு, திருமணம் நடக்கலை, ஏதாவது ஒரு வகையில் திருமணம் முடிவு பண்ணுறது மாதிரி சடனாக இருக்கும். சில பேர்த்துக்கெலாம் நிச்சயம் வரைக்கும் வந்திருக்கும், பார்க்குற மாதிரி வந்திருக்கும். என்ன திடீர்னு என்ன ரீசன்னே தெரியல, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எதுக்கு மேரேஜ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க நிறைய ராசிக்காரங்களாம். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உனக்கு அருமையான வாழ்க்கையை நான் தேடித்தரதுக்கு உண்டான பாதையை இப்போ நான் கொடுக்க போகிறேன், இது உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி இந்த பாதையை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்க போகுது. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக பலன்கள் இப்போ 12 ராசிகளுக்கும் அடுத்தடுத்து பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரப்போகுது, நிதி நிலைமை, பதவி உயர்வு, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களில் ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான இருக்குன்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. தைரியத்துக்கு குறைவே இல்லாத சிம்ம ராசிக்காரவங்களை பற்றி தான். ஏன்னா யார் என்னன்னாலும் முடிவு எடுக்கட்டும், ஆனால் ஃபைனல் முடிவு நான் தான் எடுப்பேன். யார் என்னன்னாலும் அவங்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் தெரிவிச்சுக்கட்டும், ஆனால் என் கருத்தை நான் என்ன செய்யணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்கிற பர்சன் தான் நீங்கள். ஏன்னா நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் தான் அதிகமாக கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அது உங்களை அறியாமையே இருக்குமா, நார்மலாக இருக்குமான்னு இல்லை, எப்போவுமே உங்கள் கூட பிறந்ததே அதுதான். ஆளுமை திறன் அதிகமான உள்ள ஆள் நீங்கள். ஒரு தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. உங்களை நம்பி இதை நீ மேனேஜ் பண்ணுப்பா அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஈஸியாக பண்ணிடுவீங்க. அதாவது உள்ளே வர வரைக்கும் சொல்வீங்க, ஐயோ என்னால் முடியாதே, நான் பண்ண முடியுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா அடித்து தூள் கலப்பிடுவீங்க. இல்லை சூப்பராக பண்ணிடலாம், இதுக்கு இதனா என்ன ஜிஜிபி மேட்ரு அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவீங்க நீங்கள். சடனாக ஒரு தலைமை பண்பு அது என்னன்னாலும் இருக்கட்டுமே. இப்போ எலெக்ஷனில் இருக்கிறாங்க, இப்போ எலெக்ஷன் நடக்க போனால் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல இதுக்கு முன்னாடிலாம் போட்டு நிற்கன்னு பார்த்து உங்களுக்கு அந்த வாய்ப்பே தட்டி போயிடுச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியில் உங்களுக்கு எலெக்ஷனில் உங்களுக்கு சீட் கிடைக்கும், நீங்கள் நிற்பீங்க. அது உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய காலமாக அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடிமட்ட தொண்டன்லேருந்து நிறைய டைம் போராடி ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நாள் போராடி நம்மளுக்கு இந்த சீட் கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்லி எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்லி நிறையா ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. முயற்சி தைரியஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னாடியும் சரி முயற்சி பண்ணி எனக்கெல்லாம் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி வெக்ஸாகி உட்காந்துக்கிட்டீங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இவருக்கு முயற்சி பண்ணலப்பா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன், நான் உனக்கு பல மடங்கு பலனை கொடுக்குறேன்னு சொல்லி தைரியத்தையும் கூட கொஞ்சம் உங்களுக்கு பலனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணு தெரியுமா, இதுக்கப்புறமும் நீங்கள் வெக்ஸ் ஆகிடக்கூடாது, ஓடிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பலனை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய காலத்தை கொடுப்பாரு. சரிப்பா நீ ரொம்ப ஓய்வு எடுத்துட்ட, நீ சும்மா உட்காந்தாலே போதும், நான் உனக்கு வருமானத்தையும் பேரும் புகழையும் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு குரு வக்ர நிவர்த்தி காலமாக தான் இருக்குது. நண்பர்கள் சப்போர்ட்டும் இருக்குது, மூத்த சகோதரர்கள் சப்போர்ட்டும் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னாலும் சரி,
ஒரு வங்கியில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, வங்கி இருப்பு அதிகமாகும், ஒரு முதலீடு பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பணம், லாபம், பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு இதன் மூலமாக. அதனால் உங்களுக்கு சூப்பரான காலமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் இருக்குது. என்ன மாதிரியான வழிபாடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நரசிம்மன் வழிபாடு பண்ணணும். நீங்கள் நரசிம்மன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும், உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்கள் சந்தோஷமும் எப்பொழுதும் மேம்படும். இப்போ நம்ம முழுசாக இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்டில் வந்து கேட்குறதுலாம், ஏன் எங்கள் ராசிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, ஆனால் இது நடந்திருக்கு, ஆனால் இது நடக்கலை, இது எங்களுக்கு இப்படி நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது பொது பலன்கள் மட்டுமே. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா கீழோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபுல் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது பொதுவாக நம்ம சொல்கிறதுனால பொது பலன்களாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.